Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டாங்க. ஒரு நியூ சீரியலில் ஹீரோயினாக மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. எந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது வரப்போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சன் டிவியில் கிட்டத்தட்ட பல வருஷங்களாக சீரியல் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரொடக்ஷன் அப்படின்னா அது கண்டிப்பாக சரிகம டிவி ஷோஸ் தமிழ் தான். அவங்களோட எல்லா சீரியல்ஸுமே 1000+ எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆயிரும். அவங்களோட நியூ சீரியல்னா கூடிய சீக்கிரம் மறுபடியும் சன் டிவியில் வரப்போகுது. ஆல்ரெடி சரிகம ப்ரொடியூஸ் பண்ணுற 3 சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 4வது சீரியலாக வரப்போகுது ஆடுகள். ஆல்ரெடி சரிகம ப்ரொடியூஸ் பண்ண அன்பேவா சீரியலில் ஹீரோயினாக நடித்த ஆக்ட்ரஸ் லெல்னா தான் இதுலேயும் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் யார் ஹீரோவாக ஆக்ட் பண்ண போகிறாருன்னா மௌனராகம் சீசன் 2ல் நடிச்ச ஆக்டர் சல்மான் தான் ஹீரோவாக அதில் நடிக்க போகிறாரு. மறுபடியும் ஒரு சரிகம சீரியல் டைம் ஸ்லாட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்துருச்சு. ஆடுகளம் சீரியலோட ப்ரொமோ ஷூட் முதற்கொண்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ப்ரொமோ வந்து சன் டிவிலே லான்ச் ஆயிரும். மேக்ஸிமமாக அந்த ஆடுகளம் சீரியல் வந்து ப்ரைம் டைமில் வர்றதுக்கு தான் நிறையாவே சான்சஸ் இருக்குது. இப்போ ப்ரைம் டைமில் எந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியலில் இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல் ஏதோ முடிய போகிற மாதிரியே ஸ்டோரியை மூவ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை சுந்தரி சீரியலுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆடுகளம் சீரியல் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆடுகளம் சீரியலோட ப்ரோமோ அண்ட் ஆல்சோ இந்த சீரியல் எந்த டைமில் டெலிகாஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.